ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் பிள்ளையே பூரதம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற தீரபிராமி என்றாதிய போரும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 66. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி பல்லவம் அல்லது பற்றொன்றிலே பசும் பொன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் கொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ரொம்ப பேஷன் இருக்கு ஒரு விஷயம் பண்றது அப்படின்னு சொன்னா, நமக்கு அதை செய்யக்கூடிய வரக்கூடிய கஷ்டங்களே நமக்கு தெரியாது. இப்ப நம்ம அதுவும் பகவானுக்காக அப்படின்னு நம்ம ஏதாவது செய்யும் போது கண்டிப்பா நமக்கு அதுல ஒரு கஷ்டம் வந்தாலும் அது பெருசா பொருட்படுத்த மாட்டோம். உபவாச நாட்கள்ல பொதுவா நம்மளுக்கு பசிக்காது, மத்தியானம் தான் சாப்பிடணும் அப்படின்னு வச்சிருந்தோம் அப்படின்னா காத்தால யூஸ்வலா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல வயிறுலாம் பசிக்காது. ஏன்னா மைண்ட் எல்லாம் இன்னைக்கு ராமநவமி, இன்னைக்கு நான் உபவாசம், மத்தியானம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு மனசு ஃபிக்ஸ் ஆகிடும். அது ஒரு கஷ்டமாவே தெரியாது. இந்த டான்ஸ்லாம் ஆடுறவங்க கூட நம்ம பார்த்துருப்போம். பரதநாட்டியம் அந்த மாதிரியான கலைகள்ல அவங்க ஈடுபடும் போது உடம்புல இருந்து அப்படியே வேர்வையா கொட்டும். ஆனா அவங்களுக்கு அதனுடைய அயற்சியில நம்ம அவங்க முகத்துல பார்க்கவே முடியாது. அவ்வளவு பேஷனேட்டா 2 மணி நேரம் கண்டினியூஸா ஆடிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அது ஆடுறதுலயே இருக்கக்கூடிய இன்பம். அது இறைவனுக்காக அவங்க சமர்ப்பணமாக மனசுல கொண்டு அவங்க ஆடும் பொழுது அதுலயே அவங்க இன்பத்தை அனுபவிக்கிறதுனால அதுல வரக்கூடிய கஷ்டங்களை அவங்க பெருசா நினைக்க மாட்டாங்க. கிரிவலம் பண்றோம், இப்ப சிவாய நமகா சிவாய நமகா ஓம் நம சிவாய நம சிவாயன்னு அவனை பத்தியே பாடிக்கொண்டு நம்ம நடக்கும் பொழுது நம்ம காலில் குத்துகிற ஒரு கல்லுக்கும் நம்ம நின்று பார்க்க மாட்டோம். பெருசா நம்மள அதை பாதர் பண்ணாது. இறைவனை புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருளாளர்கள்லாம் பாடும் பொழுது அவங்களுக்கு அந்த பாடுறதுலயே நிறைய இன்பம் வரும். இப்படி ஒரு டாஸ்க பண்ணும் போதே ஹாப்பினஸ், ஒரு பெயிண்டிங் பண்ணும் போதே ஹாப்பினஸ், மற்றவர்கள் புகழணுங்கிறது இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கும் என்னன்னா இறைவனை பாடும் பொழுதே அவர்கள் அந்த இன்பத்தை வேறு இன்பத்தை குறிக்கிறார்கள். மற்றவர்கள் அந்த பாடலை கேட்டு நல்லா பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னு அவங்க யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. யூடியூப்ல போட மாட்டாங்க, ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க அதுல வேறு இன்பத்தை குறிக்கிறார்கள். இன்றளவும் அப்பாடல்களை நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு பாசுரங்கள், எத்தனை ஆண்டாளுடைய திருப்பாவை எத்தனை படிக்கிறோம் நம்ம. இது அத்தனையும் இன்றளவும் இருக்குன்னா அவங்க இதற்காக எந்த ஒரு டெக்னாலஜியும் எந்த ஒரு ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டியும் இல்லாத டைம்ல ஒரு பேப்பர் கூட இல்லாத நேரத்துல பாடிய பாடல்கள் இன்றளவும் சொல் பிசகாமல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்பேற்பட்ட விஷயம். அது பக்தியின் மகிமை, பக்தியின் ஆற்றலால் தான் இவ்வளவு கால தூரம் அது வந்திருக்கு. இங்க அபிராமி பட்டருக்கும் பாடுறதுல சலிக்கவே மாட்டேங்குது. பாடி 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 அம்பாளின் கண்களை பாடுறாரு, அதை பாடுறாரு. எதை பாடினாலும் அவருக்கு வாய் போய மாட்டேங்குது. இப்ப யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த தோற்றம் இப்ப நீ லலிதா சஹஸ்ரநாமம் 9 சனிக்கிழமை 9 வெள்ளிக்கிழமை படிச்சியானா அவனுக்கு இது நடக்கும் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் அயற்சி கொடுக்கும். ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தை உத்தேசித்து நம்ம செய்யும் பொழுது ஏதோ ஒரு அயற்சியை கொடுக்கும். இப்ப 7 வாரம் ஆயிடுச்சு, 2 வாரம் தான் இருக்கு, எப்படியா பண்ணி முடிச்சிட்டேன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவருக்கு பாடுவதே இன்பம், ரொம்ப சந்தோஷமா பாடுறாரு. அதனால இவருக்கு ஒரு அயற்சியே தெரியல. என்ன சொல்றாரு திருவள்ளுவர், என்ன சொல்றாரு? பணியுமாம் என்றும் பெருமை, அணியுமாம் பெருமை தன்னை வியந்துப்பார் இல்லையா? அது மாதிரி பெருமைக்குரிய அபிராமி பட்டர் தன்னை பணிவாக இது காட்டி கொடுக்கிறார். இந்த பாடல ரொம்பவே பணிவை வெளிப்படுத்துகிறார். அவர் பணியை வெளிப்படுத்துகின்ற விதமே இவருக்கு இல்லாத தகுதி வேற யாருக்கும் இல்லை. அம்பாளி நெருங்காமல் இருக்கக்கூடிய அத்தனை தகுதியும் அவருக்கே இருக்கு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது. பாடலை பார்க்கலாம். வல்லபம் ஒன்றறியேன். வல்லபம்னா ஆற்றல். எனக்கு ஆற்றலே ஒன்றும் இல்லமா, உன்னை நினைச்சு பாடக்கூடிய ஆற்றல் எல்லாம் எனக்கு இல்லை.
வந்து ஒரு கவிதையெல்லாம் எழுதணும்னு நிறைய தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அம்பாளின் மகிமை புகழை சொல்ல தெரியணும், அவளுடைய மேன்மை, அவள் என்னெல்லாம் செஞ்சா, அவளுடைய புகழ், அவளுடைய ஆற்றல் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வன்மை இருக்கணும். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. வல்லபம் ஒன்றறியே சிறியன், அவருடைய புத்தி ரொம்ப சின்னது, ரொம்ப சிற்றறிவு படைத்தவன் தான். ரொம்ப எனக்கு என்னால இவ்வளவுதான் யோசிக்க முடியும். ரொம்ப விசாலமான பரந்த புத்தி, எல்லாத்த பத்தியும் எனக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய புத்தியே இருக்கு. சிறிய, நான் ரொம்ப சின்னவன். நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றில்லை. ஆனா என்னன்னா, எனக்கு உன்னை புடிச்சுக்க தெரியும். என்ன புடிச்சுக்க தெரியும்? அம்பிகையின் திருவடிகளை பற்றி கொள்ள தெரியும். நின் மலரடி, மலரின்னா எது? தாமரை திருவடின்னு அர்த்தம் கிடையாது. மலர் அப்படின்னு சொல்லிட்டு மலர்ந்த அடி அப்படின்னா பறந்து விரிந்த அன்னையின் திருவடிகள் இல்லாத இடம் உலகில் இல்லை. எல்லா இடத்திலும் அவருடைய திருவடிகள் பறந்து விரிந்திருக்கின்றன. நம்மளால வந்து இப்ப கடைக்கு போறோம், நிறைய சாமான்கள் வாங்குறோம், பேக் எடுத்துட்டு போல, இல்ல பரவாயில்ல வெளியே எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணு போட்டுட்டே வருவோம். அந்த மாதிரி எல்லாரையும் தூக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா 4 சாமான் வாங்கினா 2 சாமான் கீழே போடும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து வரும்போது கீழே போட மாட்டோம். அந்த மாதிரி உலகத்துல என்ன பண்றோம்? எல்லாத்தையும் குடிச்சுட்டு இருக்கோம், ஜாங்கிரி ஜிலேபியும் குடிச்சுட்டு இருக்கோம், பூரி மசால் குடிச்சுட்டு இருக்கோம், அதோட சேர்ந்து அம்பிகையையும் குடிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிறோம். நடுவுல ஒரு கிளாஸ் போறோம், ஒரு ஏதோ கொஞ்சம் படிக்கிறோம், ஏதோ கொஞ்சம் நேரம் பாராயணம் பண்றோம், கொஞ்சம் தியானம் பண்றோம். அப்படி அபிராமி பட்டர் அப்படி இல்லை. அவர் பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா அம்பிகையின் திருவடி, மலர்ந்த அடி, மலர் அடி செம்பல்லவம். பல்லவம்னா களிர். அம்பிகையோட திருவடிகள் மொரடா இருக்காம இல்ல, பல்லவம் களிர் போன்ற செம்மையான, ரொம்ப மென்மையான செம்மையான சிறந்த பல்லவம் அல்லது பற்றொன்றில்லை. நான் அதை குடிச்சுக்காம எதையும் குடிச்சுக்கலாமா? நான் பற்றுக்கோடாக கொண்டிருப்பது உன்னுடைய திருவடிகளை மட்டுமே. அதனால எனக்கு பாடுறதுக்கு ஒரு துணி வருது. நான் உங்களுடைய திருவடிகளை குடிச்சதுனால ஏதோ ஒண்ணு என்னால பண்ண முடியும். என்னால சுத்தமா தகுதியே இல்லை அப்படின்னா கூட நீ எந்த தகுதியை எனக்கு அளிப்பாய் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் ஆரம்பிச்சேன் பாட. பசும் பொன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய். எப்பேற்பட்டவள் நீ? பசுமையான பொன். பசுமையான பொன் என்ன? கலப்பில்லாத பொன், பியோர் கோல்டு. பசும் பொன் பொறுப்புனா மலை, பசும் பொன் பொறுப்புனா மேரு மலையை சிவபெருமான் வில்லாக ஆக்கினா திருப்புறங்களை அழித்தாள் இல்லையா? அப்படிப்பட்ட வில்லவர். வில்லவர்னா வில்லுடன் கூடிய சிவபெருமான் தம்முடன் வீற்றிருப்பாய். வீற்றிருப்பாய்னு அவரோட நீ ரிலாக்ஸ்டா, எந்த விதமான டென்ஷன் ஃப்ரீயா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அருள் கொடுக்கணும், எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்மாவாக, ரொம்ப ஒரு அம்மா வீட்டுல குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாலே அம்மா ரிலாக்ஸா ஏதாவது உட்காந்து பேசிட்டு இருந்தாலே குழந்தைங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த காலத்துல வந்து எல்லாரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில இருக்கும். ஆனாலும் குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு வந்தோட அம்மா கூட உட்காந்து பேசுறது, கிளாஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றது, ரிலாக்ஸ்டா அம்மா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வீற்றிருப்பாய் அப்படின்னா அது வந்து அப்பா வந்து அப்படியே கஷ்டமா வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்திருக்கிறாள். யாரோட? சிவபெருமானோட. வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் மின் திருநாமங்கள் சோத்திரமே. வினையேன் அப்படிங்கிறாரு. அம்மா எனக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் செய்ய தெரியாது, எனக்கு வந்து மனசுல ஏதோ என்னால தீவினை பால் மட்டுமே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் வந்து வினையேன், சிறியேன், அப்புறம் ஒன்று அறியேன், வல்லபம் ஒன்று அறியேன் அப்படின்லாம் சொல்றது வந்து அவருடைய பணிவை வெளிப்படுத்துறதுக்காக அவர் சொல்றாரு. உண்மையாவே அபிராமிப்பட்டர் எப்பேற்பட்ட சிறந்த பக்தர், எப்பேற்பட்ட தகுதி உடையவர் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அம்பாளே பிரத்யட்சமா வந்திருக்கா அவருக்கு முன்னாடி. வீச்சிருக்கிறாய் வினையேன் தொடுத்த சொல். நான் ஏதோ தொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ இலையும் பூவையும் வச்சு நம்ம தொடுத்தா கூட நான் வெறும் இலையை தான் வச்சு தொடுக்கிறேன். நடுநடுல என்ன பண்றேன்? யூடியூப்ல ஒரு பூ வைக்கிறேன். பச்சையில அந்த பிங்க் பூ எப்படி தெரியுதுன்னா பளிச்சுன்னு தெரியுது. என்னது? லலிதா சஹஸ்ரநாமத்துல வரக்கூடிய திருநாமங்கள், உன்னுடைய திருநாமங்கள் இருக்கு இல்லையா, அதை நடுநடுல வச்சு நான் தொடுக்கிறேன். என்னுடைய எல்லா பாடல்கள்லயும் உன்னுடைய திருநாமங்களை நான் நிறைய தொடுக்கிறேன், நடுநடுல வச்சு தொடுக்கிறேன். என்னதான் நான் இலையோட சேர்த்து மலர வச்சா கூட அதற்காக மலரும் இலையாயிடுமா? அந்த மலருக்கான தனித்துவம் இருக்கதானே செய்யும்.
அதனால இத மதிப்பாங்க இல்லையா மாலைன்னு. அதனால வினையை தீவினை உடைய நெஞ்சை உடைய நான், தீவினைகளின் பாலே சென்று கொண்டிருக்கக்கூடிய மனத்தை உடைய நான் தொடுத்த சொல்லாம், நான் தொடுத்த இந்த அந்தாதி பாடல்கள் அவமானமாக கீழாக இருந்தாலும் நின் திருநாமங்கள் இவற்றில் இருப்பதால் அவை குறிப்பிடமே, அவை பாட தகுதியானவைகளே. ஆகையினால இதை யாரும் இருக்க முடியாது, வேண்டாம்னு தூக்கி போட முடியாது. உன்னுடைய திருநாமங்கள் அதுல கோல்டு மாதிரி ரத்னம் மாதிரி அங்கங்க பதிச்சு வச்சிருக்கிறதுனால இதை யாரும் வேண்டாம்னு நினைக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அவன் ரொம்ப படிவா இந்த பாடல சொல்ற. அம்மா என்கிட்ட ஆற்றல் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சிறியவன், என்கிட்ட ஒரு பெரிய புத்தியெல்லாம் இல்லை, எனக்கு சிற்றறிவு படைத்தவன் நான். ஆனா நான் உன்னுடைய திருவடிகளையும் பற்றுக்கோடாக கொண்டுள்ளேன். வாழ்க்கையில பாக்கி என்னத்தெல்லாமோ பற்றுக்கோடா கொண்டு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அடுத்த பண்ணணும், இது பண்ணணும், இதெல்லாமோ பற்றுக்கோடாக கொள்கிறோம். ஆனா அம்பிகையை பற்றுக்கோடாக கொண்டவர் அபிராமி பட்டர். நீ எப்படிப்பட்டவள்? வேறுமலையை பொன்னால் ஆகிய வேறுமலையை வில்லாக வளைத்த தோல் வலிமை படைத்த சிவபெருமானுடன் வீற்றிருக்கக்கூடியவள். நான் வினை பயன்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவன், ரொம்ப சிறியவன். தீய வினைகளின் பால் ரொம்ப ஈஸியா நான் சென்று போயிடுறேன். அப்படிப்பட்டவன் நான் வினையேன். நான் கொடுத்த சொற்கள் அவமானமாக கீழானவைகளாக தகுதி உடையவனாக இல்லாமல் இருந்தாலும் கூட உன்னுடைய திருநாமங்கள் இந்த அந்தாதி பாடல்களில் இருப்பதால் அவை தோத்திரமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு பாடுறாரு அபிராமி பட்டர். இன்னும் ஒரு முறை இதை பாராயணம் பண்ணலாம். வல்லபமுந்தரியே சிறியே நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலே பசும் பொன் பொறுப்பு வில்லவ தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.